ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏஏஐன்னு சொல்லுவாங்க. இந்த துறையிலேருந்து நமக்கு தற்போது வேலைவாய்ப்பு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக உங்களுக்கு எந்த ஒரு இன்டர்வியூவும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து எந்த ஒரு ஃபீஸும் இல்லாமல் நோ ஃபீஸ் ஃபார் கேர்ள்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கனவு அரசு வேலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய பேர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த வேலைவாய்ப்பு தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான சம்பளம் ஸ்டார்டிங்கே 98,000 இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு 18/3/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆன்லைன்லேயே கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஃப்ரீயாக ஒரு வெப்னார் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா, உங்களோட கெரியருக்காக மட்டுமே தான் இந்த ஃப்ரீ வெப்னார். நீங்கள் ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணணும், எனக்கு ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ வெப்னாரில் நீங்கள் கலந்துக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ வெப்னார் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை டச் பண்ணி ஜஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா போதும். மற்றதை அவங்களே பார்த்துப்பாங்க. முழுக்க இது ஃப்ரீ மட்டும்தான், எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஸோ இப்போவே வீடியோ கீழே இருக்கக்கூடிய லிங்கை டச் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்துன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் இயர் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலைவாய்ப்பை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இதுதான். இது எடுக்கக்கூடிய லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து நமக்கான வேலை வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், அதிலே பார்த்திங்கன்னா ஃபயர் சர்வீசஸ், ஹியூமன் ரிசோர்ஸஸ், அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான கேட்டகரி. எல்லாமே ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் தான். ஒவ்வொரு கேட்டகரிலையும் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நம்ம கேட்டகரி வைஸாகவும் வேக்கண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்ற ரிசர்வேஷன் லிஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனாக என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபயர் சர்வீசஸ்க்கு பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் இல்லை டெக்னாலஜியில்
ஃபயர் சர்வீஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் படிச்சிருக்கணும். இதுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. நோ எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் எசென்ஷியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஹியூமன் ரிசோர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட் அண்ட் எம்பிஏ இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்டான 2 years டூரேஷனில் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஹச்ஆர்எம், ஹச்ஆர்டி, பிஎம்என்ஐஆர், லேபர் வெல்ஃபேரில் படிச்சிருக்கணும். நோ எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் எசென்ஷியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அஃபிஷியல் லாங்குவேஜை பொறுத்தளவுக்கு போஸ்ட் கிராஜுவேஷன் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் இல்லைனா போத் ஏதாவது ஒன்றில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். இதுக்கு மட்டும் 2 years டிரான்ஸ்லேட் ரிலேட்டடான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான வயது வரம்பு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் பொறுத்தளவுக்கு மினிமம் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 27 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். அஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் படி SC/SC ஸ்டூடெண்ட்ஸ்னால் 5 வருஷம், OPC அப்படின்னா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா 18/3/2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 17/2 தான் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. ஸோ இதற்கான சம்பளம் ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா 40,000 அப்படின்ற பேசிக் பேலேருந்து அதிகபட்சமாக 1,40,000 வரைக்கும் உங்களுக்கான சேல்ரி இருக்கும். ஸோ HRA, DA எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது நமக்கான சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே ஒரு கிட்டத்தட்ட 70,000க்கு மேலே உங்களுக்கான சேல்ரி வரும். இது மட்டும் கிடையாது. பேசிக் பே, டியரன்ஸ் அலவன்ஸ், பர்த்ஸ் 35% ஆஃப் த பேசிக் பே, HRA, அதர் பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. இதில் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு எப்படி உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா 1000 rupees வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா SC, ST, PWD கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. ஜென்ரல் கேட்டகரியில் வரக்கூடிய ஃபீமேல் அண்ட் மேல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான். ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. ஜென்ரல் கேட்டகரியில் வரக்கூடிய மெயில் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் தான் 1000 rupees வந்து ஃபீஸாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதையுமே ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு எக்ஸாமினேஷன் வச்சு ஒரே ஒரு எக்ஸாம் வச்சு தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே இந்த அஃபிஷியல் PDFல இருக்குது. ஒன்ஸ் வந்து இந்த பார்த்திங்கன்னா அஃபிஷியல் PDFை டவுன்லோட் பண்ணி நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி மீட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி பர் ஆனமுக்கு எவ்வளோ சேல்ரி அப்படின்னா 13 லட்ச ரூபா உங்களுக்கான சேல்ரியாக இருக்கும். அப்போ பர் மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு சேல்ரி இருந்தால் தான் பர் ஆனமுக்கு 13 லட்ச ரூபாய்க்கு மேலே வரும். ஸோ ஒரு சூப்பரான அருமையான வேலை வாய்ப்பு. போட்டியுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மீட் ஆச்சு அப்படின்னா இந்த பதவிக்கு உடனே அப்ளை பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்கு அது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.